இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த சமயத்தில் மனோஜின் மனைவியை பாரதி ராஜாவின் மகள் ஜனனி இருக்கையில் அமரவிடாமல் எழுந்திருக்கச் சொல்லி கையை முறுக்கிவிட்ட நிலையில் அவர்களை நடிகை ராதிகா சமாதானப்படுத்திய காட்சிகள்தான் இவை. பதினாறு வயதினிலே புதுமை பெண், மண் வாசனை, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா என தன்னுடைய அனைத்து படங்களிலும் நாயகியரை தீரமிக்க முடிவுகளை எடுக்கும் தன்னம்பிக்கை மிக்க தியாகச் சுடர்களாக காட்சிப்படுத்தியவர் இயக்குனர் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட பாரதி ராஜாவின் குடும்பத்தில் 3 பெண்களுக்குள் நடந்த சொத்து சண்டை பல நூறு பேர் கூடியிருந்த பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கில் எதிரொலித்தது பலரையும் கவலை கொள்ளச் செய்துள்ளது. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதியருக்கு மனோஜ் என்ற மகனும் ஜனனி என்ற மகளும் உண்டு. மனோஜ் கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை நந்தனாவை காதலித்து பாரதி ராஜா சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். மகள் ஜனனிக்கு மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட தொழில் அதிபர் தம்பி ராஜாவை திருமணம் செய்து வைத்தனர். இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் இருக்கும் நிலையில் ஜனனி தனது கணவருடன் மலேசியாவில் செட்டில் ஆகிவிட்டார். மனைவி சந்திரலீலா தேனிக்கு சென்று விட்டார். மகன் மனோஜின் இறப்புக்கு பின்னர் கடும் மன உளைச்சலில் அவதிப்பட்ட பாரதி ராஜா 2 மாதங்கள் மலேசியாவில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கி இருந்தார். அங்கிருந்து சென்னைக்கு திரும்பிய போதே உடல்நல குறைவுடன் தான் வந்ததாக கூறப்படுகிறது. நீலாங்கரை வீட்டில் ஒரு நர்ஸ் மற்றும் பணிப்பெண்ணின் பராமரிப்பில் பாரதி ராஜாவை விட்டு சென்று விட்டனர். பராமரிப்புக்கு ஆகும் செலவை மகள் ஜனனி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மருமகள் நந்தனா மற்றும் பேத்திகள் அவ்வப்போது சென்று பார்த்து வந்தனர். இதனால்தான் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்த அழுதபடியே வந்த மனைவி மற்றும் மகளிடம் இப்படி அனாதையா விட்டு சென்று விட்டீர்களே என்று இசையமைப்பாளர் கங்கை அமரன் கூட ஆதங்கப்பட்டார். இறுதிச் சடங்கில் நடந்த பிரச்சனைக்கு சொத்துக்கள் தான் முக்கிய காரணம். ஆரம்பத்தில் மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் படங்களை சொந்தமாக தயாரித்து வந்த பாரதி ராஜா பின்னர் தனது மகள் ஜனனி பெயரில் படங்களை தயாரித்தார். பெண்ணுக்கு சொத்து இருக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் ஆரம்ப காலத்தில் அவர் சேத்துப்பட்டு வீட்டை ஜனனி பெயரில் வாங்கியுள்ளார். சென்னை நீலாங்கரையில் வீடு, அதன் அருகில் 9 கிரவுண்ட் காலி மனை, டி நகரில் வீடு, வளசரவாக்கம் நாயுடு ஹால் பில்டிங், தேனாம்பேட்டையில் உள்ள வணிக வளாகத்தில் 2 தளங்கள், தேனி மற்றும் வத்தலகுண்டுவில் வீட்டுடன் கூடிய பல ஏக்கர் பண்ணை தோட்டங்கள் ஆகியவை பாரதி ராஜா பெயரில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் நீலாங்கரையில் உள்ள வீடு மற்றும் அருகில் உள்ள காலி மனையை தனது மகன் மனோஜுக்கு எழுதி கொடுக்க முடிவு செய்திருந்த நிலையில் மனோஜ் இறந்து விட்டதால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார் பாரதி ராஜா. 1984ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மாரடைப்புக்கு பின்னர் தான் தொடர்ச்சியாக உட்கொண்டு வந்த இதயவலி மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளாமல் தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது. மலேசியா சென்றிருந்த பாரதி ராஜாவிடம் ரகசியமாக கையெழுத்து பெற்று நீலாங்கரை வீட்டை மகள் ஜனனி கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. மேலும் தனது பெயரில் உள்ள பிளாட்டில் வசித்து வரும் மனோஜின் மனைவி நந்தனாவை வெளியேற்றித் தர கோரி அடையாறு துணை காவல் ஆணையரகத்திலும் ஜனனி புகார் அளித்தார்.
ஜனனிக்கும் நந்தனாவுக்கும் இடையிலான சொத்து புகார் போலீசாரிடம் இருந்து திரை உலக அரசியல் அதிகார பஞ்சாயத்தாரின் கைகளுக்கு சென்றது. இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் பாரதி ராஜாவும் உயிரிழந்துவிட அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்க தனது இரு மகள்களுடன் சென்றிருந்த நந்தனாவை இருக்கையை விட்டு எழுந்திருக்க வைத்து கையை முறுக்கி பசைவாடி விரட்டி உள்ளார் ஜனனி என்கிறார்கள் சம்பவத்தை அருகில் நின்று பார்த்தவர்கள். சப்தம் கேட்டு முந்திச் சென்று நடிகை ராதிகா ஜனனியை கையெடுத்து கும்பிட்டு சமாதானம் செய்துள்ளார். தந்தை மனோஜை இழந்ததோடு தாத்தாவின் இறுதிச் சடங்கில் இருந்து உறவுகளால் விரட்டப்பட்ட அவமானம் தாங்காமல் நந்தனாவின் 2 மகள்களும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுததாகவும் அங்கு மேற்கொண்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் 3 பேரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தகவல் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.